மண்டலம் எப்பவுமே அதிமுகவோட கோட்டைன்னு சொல்லி குறித்து எப்பவுமே எடப்பாடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த தடவை வெற்றி வாய்ப்பு எப்படி கொங்கு சந்தேகமில்லை. அன்றும் எடப்பாடியார் கோட்டை, இன்றும் எடப்பாடியார் கோட்டை, நாளையும் கொங்கு மண்டலம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கோட்டை தான். கழகத்தை விட்டு எத்தனையோ பேர் சென்றிருக்கலாம், துரோகிகள் சென்றிருக்கலாம். அங்கே துரோகிகளுக்கெல்லாம் இடமே இல்லை. ஒரே தலைவர் கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான். நான் மாவட்ட மகளிரணி இணைச் செயலாளர் இருக்கேன். கட்சியில் இருக்க ஆர்வத்தின் காரணமாக எடப்பாடியாரோட செயல்பாடு பிடித்த காரணத்துக்காக நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் 2009ஆம் ஆண்டு என்னை இணைத்துக் கொண்டேன். கட்சியின் செயல்பாடுகள் அனைத்தும் மிக சிறப்பாக இருக்கிறது. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை ஆட்சியில் அமர வைப்போம். அதுக்கு அயராது பாடுபடுவோம் என்ற உறுதியுடன் இன்று விருப்பமனு தாக்கல் செய்ய நானும் வந்துள்ளேன். கண்டிப்பாக 2026 சட்டமன்ற எலெக்ஷனில் அண்ணன் வெற்றி பெறுவார். மீண்டும் அதிமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் அமரும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. 26 தேர்தலில் ஒரு முக்கியமான தேர்தலாக கருதுறாங்க. யங்ஸ்டர்ஸ் அண்ட் இளைஞர்கள் பெண்கள் ரெண்டு பேரையுமே குறி வச்சு அவங்க ஓட்டு அதிகமாக எடுக்கணும்னு ஆளுங்கட்சியும் மற்றவங்க நினைக்கிறாங்க. நீங்கள் எப்படி பெண்கள் கிட்டே, மகளிர் கிட்டேயோ இல்லை இளைஞர்கிட்டே அந்த திட்டங்களை கொண்டு சேர்த்து எப்படி வாக்குகளை பெறணும்? இப்போ இருக்க ஆட்சியை பற்றி எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தெரியும். அதனால் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்தது. இந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைப்பு எதுவும் இல்லை. இப்போ இது எல்லாத்தையுமே மக்கள் உணர்ந்துட்டாங்க. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக இதுக்கு பதிலடி மக்கள் கொடுப்பாங்க. வருகின்ற சட்டமன்ற தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் அமரும். மீண்டும் பெண்களுக்கு தகுந்த உரிமையும் பாதுகாப்பும் எல்லாம் கிடைக்கும். அண்ணன் அவர்கள் தகுந்த உரிமை, பாதுகாப்பு எல்லாம் கொடுப்பார். இப்போ இன்னைக்கு விருப்பமனு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக மதுரை மாநகர மாவட்டத்திலிருந்து சுமார் மாவட்ட கழக செயலாளர், மேற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் செல்லூர்ராஜன் அவர்கள் தலைமையில் ஒரு 200 நபர்கள் இங்கே விருப்பமனு நாங்கள் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. கட்சி அதிமுக வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? மிக மதுரை மேற்கில் எப்பவுமே செல்லூர்ராஜன் வெற்றி பெற்றுட்டு வராங்க. இந்த தடவை எப்படி இருக்குது? இப்போ வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்குது. 2011 எப்படி 10 தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி அடைஞ்சிச்சோ, அதே மாதிரிக்கு இந்த 2026லையும் 10 தொகுதியுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி அடைகிற வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்குது. மேற்கு தொகுதியில் என்றைக்குமே இந்த மேற்கு தொகுதி புதிதாக 2011 பிரிக்கப்பட்டதுக்கு பிறகு வந்த மேற்கு தொகுதி தான். பழைய திருப்பரங்குன்றம் தொகுதியிலிருந்து நிச்சயமாக 4வது முறையாக மாண்புமிகு செல்லூர்ராஜ் அவர்களே போட்டியிடுவார்கள். மாபெரும் வெற்றி அடைவார்கள். இதில் எந்த சந்தேகமே இல்லை. மதுரை பொறுத்தவரைக்கும் திமுக உற்பத்தி சொல்லுங்க தொடர்ந்து பேசப்பட்டு வருது. மதுரையில் 10 தொகுதியில் 5 திமுக 5 அதிமுக இருக்கு. இந்த தடவை எப்படி நம்ம ஃபுல்லாத்தையும் வெற்றி பெற்று எந்த மாதிரியான விஷயங்கள் முன்வைக்க போகிறோம்? இந்த தடவை என்னன்னு கேட்டிங்கன்னா, முழுக்க நம்ம இந்த தடவை 5 வருஷம் அவங்க ஒரு பொய்யான ஆட்சியை தான் செஞ்சு வச்சுருக்காங்க. அதாவது மக்களுக்கு அவங்க சொன்ன 525 வாக்குறுதிகளில் முழுமையாக எந்த வாக்குறுதியுமே அவங்க நிறைவேற்றலைன்னு அர்த்தம். சொல்கிறாங்களே அந்த தாய் மாணவர் திட்டம் சொல்லிலாம் வயான சிட்டிசன் சீனியர் அவங்களுக்கு ரேஷன் கடை பொருட்கள் வீட்டில் கொடுக்குறதா, அதெல்லாம் அவ்வளோ தூரம் வெற்றியும் இல்லை. மாதம் 1000 ரூபான்றது எங்கள் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் 1.5 வருஷமாக எல்லா கூட்டத்துகளையும் பேசி அவங்க சட்டமன்றத்தை வலியுறுத்துறதுக்கு பிறகு தான் அந்த மாதம் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. இந்த விடுபட்டதுமே இந்த மாதம் 4.25 வருஷம் ஓடி போனதுக்கு பிறகு இன்னும் ஒரு 100 நாள் இருக்கிறப்ப இப்போ கொடுக்குறோம்னு சொல்கிறாங்க. அப்படி கொடுத்த அந்த 5 வருஷத்தை கணக்கு பண்ணி 60,000 ரூபாய் மொத்தமாக கொடுத்துருவாங்களா? கிடையாது. இது மக்களை ஏமாற்ற ஒரு ஆட்சி தான். ஏமாற்ற ஆட்சினால மக்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. அதிமுக ஆட்சியில் சீரும் சிறப்பாக பயம் இல்லாமல், பொதுவாக மக்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல், பெண்கள் எந்த ஒரு பயமும் இல்லாமல் நடமாடிக்கிட்டு இருந்தாங்க, வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அது இப்போ இந்த ஆட்சியில் கிடையாது. அப்படின்றதுனால நிச்சயம் அவங்க பொதுமக்கள் எல்லாருமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்கிறதுக்கு மிக சிறப்பாக இருக்காங்க, ரெடி ஆகிட்டாங்க. அதில் எந்த இதுவும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் மதுரையில் 200 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு ஊழல் நடந்துள்ளது. இன்னும் 2 நாளைக்கு முன்னாடி கூட மதுரை மாநகர மாவட்ட கழக செயலாளர் செல்லூர்ராஜ் அவர்களின் தலைமையிலும் ராஜன் செல்லப்பா அவர்கள் முன்னிலையிலும் ஒரு ஆர்ப்பாட்டம், எதிர்க்கட்சி தலைவர்களாம் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சுருந்தாங்க. மக்கள் அலைகடலில் திரண்டு அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. ஏன்னா 100%, 150% வரியை உயர்த்திட்டு, ஆனால் அந்த பணம் அரசுக்கே போகலைன்னா எப்படி? இன்னும் சொல்லப்போனால் 65, 66 திமுக கவுன்சிலர் இருக்க ஒரு மதுரையில் இன்னும் அவங்களால மேயரே நியமிக்க முடியலை.